చోటిలా వాడే அடிதடி ரத்தம் எதுவும் என்னோட போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நாட்டையே உலுக்கிய காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் மற்றும் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு பின்னால் இருந்து லோக்கல் பயங்கரவாதிகள் 20 பேர் உதவி செய்ததை என்ஐஏ உறுதி செய்தது. இவர்களில் 10 பேர் வரை இப்போது விட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது தாக்குதல் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பே பயங்கரவாதிகள் பெஹல்காமில் முகாமிட்டு எங்கு தாக்குதல் நடத்தலாம் என்பது தொடர்பாக வேவு பார்த்து இருக்கின்றனர். இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் கூறியது. பெஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கில் 26 பேரை பயங்கரவாதிகள் கொன்ற தாக்குதல் 22ஆம் தேதி நடந்தது. ஆனால் 15ஆம் தேதியே பயங்கரவாதிகள் பெஹல்காம் வந்திருக்கின்றனர். எங்கு தாக்குதல் நடத்தினால் நிறைய பேரை கொல்ல முடியும், எளிதில் தப்பிக்க முடியும் என்பது தொடர்பாக வேவு பார்த்தனர். பெஹல்காமில் உள்ள லோக்கல் பூங்கா, அருள் பள்ளத்தாக்கு, பீட்டா பள்ளத்தாக்கு, பைசரன் பள்ளத்தாக்கு ஆகிய 4 இடங்களை அவர்கள் நேரில் பார்வையிட்டு இருக்கின்றனர். இதன் முடிவில்தான் பைசரன் பள்ளத்தாக்கு தாக்குதல் நடத்த சிறந்த இடம் என்பதை முடிவு செய்திருக்கின்றனர். போக்குவரத்து சிக்கல், பாதுகாப்பு படையினர் இல்லாதது, நிறைய சுற்றுலா பயணிகள் வருவது, எளிதில் தப்பிக்கும் வசதி ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து பைசரன் பள்ளத்தாக்கை தேர்வு செய்திருக்கின்றனர். சம்பவம் நடப்பதற்கு 2 நாள் முன்பு கூட தாக்குதல் நடத்திய அதே பயங்கரவாதிகள் பைசர் பள்ளத்தாக்கு வந்து சுற்றுலா பயணிகளாக அந்த இடத்தில் இருந்துள்ளனர். சம்பவ இடத்தை பார்வையிட்டு தாக்குதல் திட்டத்தை வகுத்திருக்கின்றனர். தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்த உள்ளூர் பயங்கரவாதிகள் 20 பேரில் 4 பேர் அதிமுக்கியமானவர்கள். 4 பேரும் தான் பயங்கரவாதிகள் கூடவே இருந்து அவர்களின் எல்லா தேவைகளையும் செய்து கொடுத்திருக்கின்றனர். இப்போதும் அந்த 4 பேர் தலைமறைவாக இருக்கின்றனர். அவர்களில் ஒருத்தன் சிக்கினாலும் இன்னும் முக்கிய தகவல்கள் வெளிவரக்கூடும் என என்ஐஏ அதிகாரிகள் கூறினர்.